சக்சஸான மாடலை எடுத்துவிட்டு ஃபெயிலியரான மாடலை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று அமைச்சர் PDR பழனிவேல் தியாகராஜன் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் குறைதீர்க்கும் முகாமை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தொடங்கி வைத்து பொதுமக்கள் குறைகளை மனுக்களாக பெற்றார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் 1968ஆம் ஆண்டு காங்கிரஸ் கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கை 57 ஆண்டுகளாகியும் அமல்படுத்த முடியவில்லை எனவும், தேசிய அளவில் பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் இருமொழிக் கொள்கையால் தமிழ்நாடு சிறப்பாக வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு அளவிற்கு பிற மாநிலங்களில் கல்வியை உயர்த்த முடியாததால் அச்சத்தில் தமிழ்நாட்டு கல்வியை குறைக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சிறப்பாக 2 மொழிக் கொள்கையை, இரட்டை மொழிக் கொள்கையை இங்கே அமல்படுத்தின பிறகு நீங்க மாறணும்னு சொன்னா இது என்ன? இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா? 3வது கேள்வி, இத்தகைய சூழ்நிலையில் நிறைய மாநிலங்களில் அவங்களுக்கு ஒரு மொழிக் கொள்கையை கூட ஒழுங்காக நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் நம்மள்கிட்ட நீ 2 மொழியில சிறப்பாக செஞ்சுட்டு இருக்க, ஆனால் நீ 3 மொழி பண்ணியே ஆகணும் கட்டாயப்படுத்தினா பாக்கி இருக்கிற இடங்களை நம்ம அளவுக்கு உயர்த்த முடியாதது என்றதனால் நம்மளை அவங்க அளவுக்கு குறைக்கணும் என்று முயற்சி செய்கிறார்களா என்ற அச்சம் உருவாகுது. எங்கேயாவது நல்லா பண்ணிட்டு சொல்லுங்க, அவங்கள மாதிரி நல்லா பண்ணுங்கன்னு சிந்திக்கிற நபர்கள் நம்ம. எங்கேயுமே சரியா பண்ணாம, எங்கேயுமே சக்சஸ் ஆகாம, முழுசா ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டாந்து சக்சஸ் ஆன மாடலை எடுத்துட்டு நான் சொல்ற ஃபெயிலியர் ஆன மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம்? இருமொழிக் கொள்கை குறித்து பேசும் அமைச்சர் PDR பழனிவேல் தியாகராஜனின் மகன் எந்த மொழிக் கொள்கையில் படிக்கிறார் என்பதை தெரிவிக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக தற்போது வரை 10 லட்சம் கையெழுத்து பெறப்பட்டுள்ளதாகவும், மே மாதம் முடியும் போது 1 கோடி என்கின்ற இலக்கை எட்டுவோம் எனவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 1,30,000 மாணவர்கள் மட்டும்தான் மும்மொழிக் கொள்கையில் படிப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தவறாக தகவலை தெரிவிப்பதாக தெரிவித்த அவர், CBSE மெட்ரிக் என அனைத்து பள்ளிகளையும் சேர்த்து மொத்தம் 14 லட்சம் மாணவர்கள் மும்மொழிக் கொள்கையில் பயில்வதாகவும் விளக்கமளித்தார். மேலும் இருமொழிக் கொள்கைக்கு ஆதரவாக பேசும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் குழந்தைகள் இந்திய குடிமகன்களா என கேள்வி எழுப்பிய அவர், அவர்கள் எந்த மொழிக் கொள்கையில் படிக்கிறார்கள் என்பதையும் விளக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். அறிவுள்ளவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? PTR பையன் இதெல்லாம் படிக்கிறாரு. PTR உடைய பையன் அமெரிக்கன் பையன் இருக்காரு. நான் PTR இருக்கு. அண்ணன் PTR அவருடைய பையன் எங்க படிக்கிறாரு? சொல்லணுமே அண்ணே. சும்மா போய் நான் டிவியில் போய் பேசுவேன், நான் வாய் திறந்து பேசுவேன், மதுரை பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏன்னா அறிவுள்ளவர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்கார். ஒரு அமைச்சர் அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்குறேன், உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா? முதல் கேள்வி. அமெரிக்க குடிமகனா? 2வது கேள்வி. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு, உங்கள் மகன் எந்த பள்ளியில் படிக்கிறான்? அப்போ உங்கள் மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில் படிக்கிறானா? உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். PTR கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருக்காரா? விமான நிலையத்தில் இறங்கினோடனே ஒரு கண்ணாடி எடுத்து கண்ணாடி பார்த்து பத்திரிகையாளர் முடிவு. ஆனால் தமிழ்நாடை பொறுத்தவரை எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லோருமே 3 மொழியில் தான் படிக்கிறாங்க. புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி 2025-2026 ஆண்டிற்காக நிதிநிலை பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அப்போது சட்டமன்றத்தில் பேசிய அவர், மழைக்கால நிவாரணமாக விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், புதுச்சேரியில் உள்ள அருங்காட்சியகங்களும் மத்திய அரசின் நிதி உதவியுடன் புனரமைக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் அனைத்து குடும்பங்களுக்கும் மாதந்தோறும் இலவச அரிசி வழங்கப்படுவது போன்று அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் 2 கிலோ கோதுமை மாதந்தோறும் வழங்கப்படும் எனவும், பள்ளி மாணவர்களுக்கு வாரத்தில் 3 நாட்களுக்கு வழங்கப்பட்டு வந்த சத்துணவுடன் கூடிய முட்டை இனி வாரத்தின் அனைத்து நாட்களிலும் வழங்கப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வரை படித்துவிட்டு இளநிலை கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையும், முதியோர் ஓய்வூதியம் பெறும் மீனவ குடும்பத்தினர் இறந்தால் வழங்கப்படும் ஈமச்சடங்கு நிதி 15,000 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். இதையடுத்து குடும்ப தலைவிக்கு வழங்கப்பட்டு வந்த 1000 ரூபாய் உதவித்தொகை 2,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார்.
தென்காசி அருகே தங்களை ஊரை விட்டு விலக்கி வைத்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 8 குடும்பத்தினர் புகார் அளித்த நிலையில் பொய்யான குற்றச்சாட்டை அளித்திருப்பதாக ஊர் நாட்டாமை விளக்கமளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சாம்பூர் வடகரை கிராமத்தில் 2000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தில் 8 குடும்பங்களை சேர்ந்தவர்களை ஊரை விட்டு விலக்கி வைத்ததாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். மேலும் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் மனித உரிமை ஆணையத்திலும் வழக்கு தொடுத்தனர். இந்நிலையில் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் மனித உரிமை ஆணையத்தை வலியுறுத்தினர். இந்நிலையில் வடகரை கிராமத்தை சேர்ந்த நாட்டாமை தலைமையில் வணிகர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் என 50க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருப்பதாக சம்பந்தப்பட்ட நபர்கள் பொய்யான புகாரை அளித்துள்ளதாக மனு அளித்தனர். இதுகுறித்து ஊர் நாட்டாமை கூறுகையில், ஊரை விட்டு விலக்கி வைத்ததாக கூறக்கூடிய நபர் அவரது சொந்த இடத்தை விற்பனை செய்ய முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும், இது தொடர்பாக ஊர் கமிட்டிக்கு அவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்த காரணத்தால் பொய்யான குற்றச்சாட்டினை அளித்திருப்பதாக தெரிவித்தார். இதனை அடுத்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேலூர் அருகே மாட்டு வண்டியிலிருந்து தவறி விழுந்து கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் அனங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சிலம்பரசன் என்பவர் சம்பவத்தன்று மாட்டு வண்டியில் சென்று கொண்டிருந்த போது தவறி கீழே விழுந்ததில் மாட்டு வண்டி உடல் மீது ஏறியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உயிரிழந்த சிலம்பரசனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மாட்டு வண்டிகளில் மணல் கடத்தல் அதிக அளவில் நடைபெற்று வருவதாகவும், அவ்வாறு மணல் கடத்தல் சம்பவத்தின் போது இந்த விபத்து நிகழ்ந்ததா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோட்டில் 1 மாத காலத்தில் சிப்காட் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் மக்களை சந்திக்கும் வகையில் புதிய சட்டமன்ற அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் முத்துசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தின் ஒவ்வொரு துறைக்கும் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் இருப்பதாகவும், ஈரோட்டில் பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முதலமைச்சரிடம் கடிதம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் ஈரோட்டில் பொது சுத்திகரிப்பு நிலையம் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், 1 மாத காலத்தில் சிப்காட் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். தேனியில் திருமணத்தை தாண்டிய தகாத உறவால் காதல் ஜோடிகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் 35 வயதான இவருக்கு திருமணமாகிய நிலையில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த 21 வயதான சம்யுக்தா எனும் பெண்ணுடன் திருமணம் தாண்டிய உறவு வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மணிகண்டன் மற்றும் சம்யுக்தா ஆகிய இருவரும் வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் குன்னூர் அருகே இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு தற்கொலை செய்யும் நோக்கத்தில் ரயில் தண்டவாளத்தில் படுத்திருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது போடி நாயக்கனூரிலிருந்து சென்னை நோக்கி சென்ற விரைவு ரயில் மோதியதில் இருவரும் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாநிலம் முழுவதும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இந்து முன்னணி அமைப்பினர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்வதாக அவ்வமைப்பின் தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருப்பரங்குன்றம் மலையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மாமிசம் முண்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணி அமைப்பினர் போராட்டம் மேற்கொள்ள முயன்றபோது 144 தடை உத்தரவை பிறப்பித்து தடை செய்யப்பட்டது எனவும், காதலர் தினத்தில் சிவகங்கையில் விழிப்புணர்வு மேற்கொண்ட இந்து முன்னணி அமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்ததாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் திருப்பூர், திண்டுக்கல் என பல மாவட்டங்களிலும் மக்கள் பிரச்சினைக்காக போராடிய இந்து அமைப்பினர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டிய அவர், இந்து அமைப்பினரை பயங்கரவாதிகள் போன்று காவல்துறையினர் நடத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு MP தலைமையில அந்த சம்பவமானது நடந்திருக்கின்றது. இதை கண்டிக்கும் வகையில இந்து முன்னணி முருக பக்தர்களை திரட்டி
ஒரு அறப்போராட்டம் நடத்த வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தது. அங்க இருக்கக்கூடிய காவல்துறை 144 சட்டத்தை பதிவு பண்ணி யாரையும் வரக்கூடாது அப்படி பல்வேறு வகையில தடை செஞ்சாங்க. மாநில பொறுப்பாளர்கள் மற்ற பொறுப்பாளர்கள் எல்லாமே அங்கங்க வீட்டு காவல்ல வச்சிருந்தாங்க. நம்ம ஜனநாயக முறை பிரகாரம் நீதிமன்றம் சென்று நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் அங்கே 1 மணி நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பக்தர்கள் திரண்டார்கள். தூத்துக்குடியின் முன் விரோதம் காரணமாக வேன் ஓட்டுநரை அரிவாளால் தாக்கிய வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நடராஜபுரம் 5வது தெருவை சேர்ந்தவர் சங்கர நாராயணன். சொந்தமாக சுற்றுலா வேன் வைத்து தொழில் செய்து வரும் இவர் சம்பவத்தன்று இரவு பணியினை முடித்துவிட்டு வேனை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது வேனுக்கு முன்னால் இருசக்கர வாகனத்தில் சென்ற கும்பல் வழிவிடாமல் சென்றதோடு வேனை வழிமறித்து சங்கர நாராயணனை அரிவாளால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதையடுத்து சங்கர நாராயணன் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் அவரது வேன் மற்றும் அங்கிருந்த இருசக்கர வாகனங்களை அந்த கும்பல் தாக்கியுள்ளது. இதனையடுத்து மருத்துவமனையில் சங்கர நாராயணன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நடராஜன் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் 2 சிறுவர்களை கைது செய்தனர். அப்போது போலீசாரை கண்டதும் கார்த்திக் தப்பியோட முயன்றபோது தடுக்கி விழுந்ததில் அவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சங்கர நாராயணனின் உறவினர் வீட்டு பெண்ணை கார்த்திக் கேலி செய்தது தொடர்பாக இருவருக்கும் முன் விரோதம் இருந்துள்ளது. இதனால் சங்கர நாராயணனை கார்த்திக் தனது நண்பர்களுடன் இணைந்து தாக்கியது தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்தனர். தேனியில் விவசாய நிலத்தில் இருந்து 50க்கும் மேற்பட்ட இலவ மரங்களை வனத்துறை வெட்டி சேதப்படுத்தியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட கோடாலியூத்து மலை கிராமத்தில் மா, பலா, முந்திரி உள்ளிட்ட விவசாயங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த முத்து பெருமாள் எனும் விவசாயிக்கு சொந்தமான நிலத்தில் 2 ஆண்டுகளாக பராமரிக்கப்பட்டு வந்த 50க்கும் மேற்பட்ட இளம மரங்களை வனத்துறையினர் வெட்டி சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. வருசநாடு வனச்சரகத்திற்குட்பட்ட வனப்பகுதியை ஒட்டி விவசாய நிலங்கள் அமைந்திருப்பதால் பாதுகாப்பு பணிக்கு வரும் வனத்துறை அதிகாரி குழுவினருக்கும் விவசாயிகளுக்கும் அடிக்கடி ஏற்பட்ட வாக்குவாதம் ஏற்பட்டு வரும் நிலையில் வனத்துறையினர் இச்செயலில் ஈடுபட்டிருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் இளம் மரங்களை வெட்டிய வனத்துறையினர் மீது மாவட்ட நிர்வாகத்தினர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நான் இருக்குது தும்மக்குண்டு பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர்ல எங்கள் காடு இருக்குது தோட்டம். அதில் வந்து ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்குது. 3 ஏக்கர் பட்டா நிலம் இருக்குது. பட்டா நிலத்தில் வந்து ஃபாரஸ்ட் வந்து ஒரு 50 மரத்தை வெட்டி எரிஞ்சிட்டு போயிட்டாங்கன்னா ஆனக்குள்ள பக்கத்து காட்டுக்காரங்க வந்து எங்களுக்கு தகவல் சொன்ன பிறந்து எங்களுக்கே தெரியும். அப்போ அந்த மரத்தை நாங்கள் பார்க்கும்போது பூரா மரத்தை வெட்டி எரிஞ்சிட்டாங்க. பூரா பார்க்கணும் பிஞ்சும் காய் புறமே கிடக்கு. புறமே எடுத்து போட்டுருக்கோம். இதுக்கு வந்து மாவட்டம் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து நிர்வாகம் பண்ணிட்டு ஆகணும். தமிழ்நாட்டு மக்கள் நாகரிகமற்றவர்கள் என கூறியதற்கு மத்திய அமைச்சர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெரம்பூரில் காங்கிரஸ் சார்பில் தமிழர்கள் குறித்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இழிவாக பேசியதாக குறிப்பிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்ட நிலையில் மத்திய அமைச்சருக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செல்வ பெருந்தகை தமிழர்கள் குறித்து இழிவாக பேசிய மத்திய அமைச்சர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் தமிழர்களை இழிவுபடுத்திய மத்திய அமைச்சரை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஏன் கண்டிக்கவில்லை என கேள்வி எழுப்பிய அவர் தமிழ் மக்கள் மீது பாஜகவினருக்கு அக்கறை இல்லை எனவும் குற்றம் சாட்டினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை நோட்டாவுக்கு கீழ் வாக்கு பெறும் கட்சியாக தமிழக மக்கள் உருவாக்குவார்கள் எனவும் பாஜகவின் கொள்கை கோட்பாடு மனித நேயத்திற்கு எதிரானது எனவும் சாட்டினார். இவ்வளவு நடந்த பிறகும் தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சி என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அது பேர் தான் பாஜக. தமிழ்நாட்டுக்கான கட்சியா, மகாராஷ்டிராவில் உள்ள நாக்பூருக்கான கட்சியா? ஒரு தமிழ் இனத்தை கொச்சைப்படுத்திய ஒன்றிய அமைச்சரை ஏன் அண்ணாமலை இதுவரை கண்டிக்கவில்லை? அப்பொழுது என்றால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம்
நாகரிகமற்றவர்கள் என்று பாஜக தலைவர்களும் அண்ணாமலையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா? தமிழ்நாட்டு மக்களிடம் இவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? அல்லது இதை நியாயப்படுத்த போகிறார்களா? இதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கேள்வி. இதுவரை பாஜகவில் யாருமே வாய் திறக்கவில்லையே. கடலூர் அருகே அரசு முதியோர் உதவித்தொகை பெற்றுத் தருவதாக கூறி நூதன முறையில் மூதாட்டிகளிடம் நகைகளை பறித்து சென்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த திருவதிகை பகுதியைச் சேர்ந்தவர் பட்டம்மாள். 70 வயதான இவர் வீட்டில் இருந்தபோது கடந்த 9ஆம் தேதி அங்கு வந்த இளைஞர் ஒருவர் முதியோர் உதவித்தொகை பெற்றுத்தர ஏற்பாடு செய்து தருவதாக கூறியுள்ளார். அப்போது முதியோர் உதவித்தொகை வழங்குவதற்காக அதிகாரிகள் விசாரணைக்காக வருவார்கள் எனவும் அந்நேரத்தில் நகைகளை அணிந்திருந்தால் உதவித்தொகை வழங்க மாட்டார்கள் எனவும் தெரிவித்து மூதாட்டி அணிந்திருந்த 4 கிராம் அளவிலான கம்மலை கழட்ட சொல்லியுள்ளார். அதன் அடிப்படையில் கம்மலை மூதாட்டி கழற்றி கொடுத்த நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த கூழாங்கற்களை பேப்பரில் மடித்து கொடுத்து இளைஞர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இதுகுறித்து மூதாட்டி அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் பன்ருட்டி அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்கிடமாக வந்த இளைஞரிடம் விசாரணை மேற்கொண்டதில் கண்டநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சரத்குமார் என்பதும் 3 மூதாட்டிகளிடம் நூதன முறையில் நகையை திருடியதும் தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.